மாமா, பால் குடிச்சிட்டு படுத்துக்கோங்க. வேணாம் பார்வதி, நீ குடிச்சிட்டு தூங்க. இல்ல மாமா, நான் சாப்பிட்டேன். நீங்க தான் எதுவும் சாப்பிடல. இந்த பாலை குடிச்சிட்டு படுத்துக்கோங்க மாமா. படுங்க மாமா. சரி, படுத்துக்கோங்க. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. நாளைக்கு
நாளைக்கு காலையில நான் உண்மையை சொல்லலைன்னா அம்மா எந்த முடிவுக்கு வேணாலும் போவாங்க. இப்ப எல்லாமே அம்மாவுக்கு எதிரா நிக்குது. அதான் என்னால தாங்கிக்க முடியல. என் அப்பாவை பத்தின உண்மையை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஆனா தான் அண்ணனோட பொண்ணுதான் நாங்கிற உண்மை தெரிஞ்சு அந்த உண்மைக்காக அம்மா என்ன மூத்த மருமகளா ஏத்துக்கிறத நான் விரும்பல மாமா. என்ன டிரைவர் சுந்தரத்தோட பொண்ணா உங்களோட காதல் மனைவியா மட்டும்தான் அம்மா என்ன பார்க்கணும். அப்படி பார்த்துதான் என்ன மருமகளா ஏத்துக்கணும். ஆனா அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. உண்மைய சொன்னா ரத்த உறவுக்கு தான் மதிப்பும் மரியாதையும் கிடைக்குமே தவிர நம்ம உண்மையான காதலுக்கு மதிப்பு இல்லாம போயிடும். காதலை கொண்டுட்டு உறவை வளர்த்துக்கிறதுக்கு என் மனசு தொண போகாது மாமா. உங்க மேல எனக்கு இருக்கிற காதல் உசுரோட இருக்கணும்னா நான் இனிமே இங்க இருக்க கூடாது. இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல மாமா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. என் காதல சாகடிச்சிட்டு உங்க பேத்திங்கிற உரிமையோட இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்க எனக்கு விருப்பம் இல்ல. அதனால இந்த வீட்டை விட்டே நான் போறேன். என்ன மன்னிச்சிருங்க தாத்தா.
நான் யாரோட பொண்ணுங்கிற உண்மைய சொல்றதுக்காக நாளைக்கு 7 மணி வரைக்கும் டைம் கொடுத்திருக்கீங்க. ஆனா ரத்த உறவை சொல்லி என்னோட உறவை நிலைநாட்டிக்க எனக்கு விருப்பம் இல்லம்மா. இந்த ஜென்மம் முழுக்க நீங்க எனக்கு டைம் கொடுத்தாலும் நான் உங்க அண்ணன் பொண்ணுங்கிற உண்மைய சொல்லவே மாட்டேன். என் பிறப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம என்ன சாதாரண குடும்ப பொண்ணா நினைச்சு என்ன நீங்க முழுசா உங்க மருமகளா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ரத்த உறவை பத்தி உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். நான் வீட்டை விட்டே போறேம்மா. என்ன மன்னிச்சிருங்க. அப்பா அப்பா என்னாச்சுப்பா? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? பார்வதி நினைச்சு டென்ஷனா இருக்கு. பார்வதியை நினைச்சா எனக்கும் டென்ஷனா இருக்கு. பார்வதி ஆண்டி கிட்ட அப்பா யாருங்கிற உண்மையை சொல்லிட்டா நல்லா இருக்கும். அகிலா மாதிரி பார்வதி பிடிவாதமா இருந்துட்டா அகிலா கோபத்துல என்ன வேணா முடிவெடுக்கலாம். அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அப்பா டைம் வேற 7 ஆயிடுச்சு. அம்மா ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க. ஏழு மணிக்கு கரெக்டா இறங்கி வந்துட்டா. இனி யாருக்கு 7:30 ஆரம்பிக்க போதோ? குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங். அக்கா, மணி 7 ஆயிடுச்சுக்கா.
பட்டம்மா, மா நான் கூப்பிட்டேன்னு பார்வதியை போய் கூட்டிட்டு வா. சரிம்மா. பார்வதி, 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 உன்னை அம்மா கூப்பிடுறாங்க. பார்வதி, பார்வதி, பெரிய தம்பி, பெரிய தம்பி, பெரிய தம்பி, என்ன பட்டமா? அம்மா பார்வதிய கீழே கூப்பிட்டாங்க. பார்வதிய கூப்பிடலான்னு வந்த. பார்வதி எங்க தம்பி? பார்வதி பார்வதி பட்டமா தம்பி, இங்க இல்லனா கீழே கிச்சன்ல பாத்தீங்களா? இல்ல தம்பி, கிச்சனுக்கு வரல. ஒருவேளை கோயிலுக்கு போயிருப்பா பட்டமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் வீட்டை விட்டு போறேன். என்னை யாரும் தேட வேண்டாம். இப்படிக்கு பார்வதி. This number is currently switched off. Please try again later. என்ன போன பட்டம்மாவை இன்னும் காணோம்? ஒருவேளை உள்ளுக்குள்ளேயே தொங்கிட்டாளா? அம்மா லெட்டரை படிச்சு பாருங்கம்மா. என்ன தேடாதீங்கன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு பார்வதி வீட்டை விட்டு போயிட்டாமா. Oh wow! What a twist!